ஸ்டூடெண்ட், இப்போ 3 விதமான வினைகள் நம்ம பார்த்தோம். ஆசிட்டில் வந்து OH பாண்டு பிளவுபடக்கூடிய வினை, COH பாண்டு பிளவுபடக்கூடிய வினை. இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது COOH தொகுதியே வினையில் ஈடுபடக்கூடிய வினைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிறது ஒடுக்கம். ஒடுக்கம் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒடுக்கத்துக்கு நமக்கு வரையறை தெரிஞ்சால் போதும். ஹைட்ரஜனை சேர்க்கணும், ஆக்சிஜனை தூக்கணும், அவ்வளோதான். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அதான் ஒடுக்கம். இப்போது ஒரு அமிலம் எடுத்துக்கிறோம், அதுவும் அசிட்டிக் அமிலம். ஸோ இதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட்ஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இது கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை கொடுக்குது, 4 ஹைட்ரஜனை கொடுக்குது. ஸோ ஹைட்ரஜன் 4 இருக்கா, இதில் 2 ஹைட்ரஜன் ஒரே ஒரு ஓவை எடுத்துகிட்டு வாட்டராக வெளியில் போயிடும். சரியா? அப்போ இந்த ஓவை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? CH3 C டபுள் பாண்ட் OH ஆல்டிகைடாக கிடச்சிருக்கும். திரும்பவும் 2 H இருக்குது. சரியா? கார்பனுக்கு ஆக்சிஜன் நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் இருந்தாலே அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். அடிஷன்னா சேர்க்கை வினை. கீழே ஒரு கட்சி மேலே ஒரு கட்சி பாண்டை பிரேக் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு ப்ராடக்ட் வருதான்னு பாருங்கள், CH3 CH2 OH, அவ்வளோதான். அப்போ ஆசிட்டை ரெடியூஸ் பண்ணி ப்ரைமரி ஆல்கஹாலாக மாற்றணும்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், வலிமை மிகுந்த ஒடுக்கும் கரணி. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன். செகண்ட் ரிடக்ஷன், ஆசிட்டை அல்கேனாக மாற்றக்கூடிய ரியாக்ஷன். ஆசிட்டை டைரெக்டாக நீங்கள் என்னவா மாற்ற போகிறீங்க? அல்கேனாக மாற்ற போகிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HI வித் ரெட் பாஸ்பரஸ். HI அதுவும் எத்தனை மோல் எடுத்துக்கிறாங்கன்னா 6 மோல் எடுத்துக்கிறாங்க. இதோடு சேர்ந்து ரெட் பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸை பயன்படுத்துகிறாங்க. 473 கெல்வின். அப்போ 6 HI வருதுன்னா 6 H இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 6 H இருந்தால் என்ன நடந்திருக்கும்? 2 H இந்த ஓவை எடுத்துகிட்டு வாட்டராக போயிடும். மிச்சம் 2 H நீங்கள் சேர்க்கும்போது பிரைமரி ஆல்கஹாலாக மாறும். மிச்சம் 2 H அதில் கூடிய ஓவை எடுத்துகிட்டு போய் அல்கேனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ CH3 CH3 ஈத்தேனாக மாறிடும். ப்ளஸ் அயோடின் வெளியில் போயிடுது. அதோடு சேர்ந்து 3 வாட்டர். ஸோ அந்த 3 வாட்டர் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. OH போட்டுக்கோங்க. 6 ஹைட்ரஜன் இருக்குது, அதில் 6 ஹைட்ரஜன் இருக்குப்பா, அதில் 2 ஹைட்ரஜன் இந்த ஓவை எடுத்துகிட்டு போயிடும். ரைட்டா? அப்போ மிச்சம் 2 ஹைட்ரஜன் இதில் வந்து சேரும். எப்படி சேருதுன்னு பார்த்துக்கோங்க. டபுள் பாண்ட் OH இருக்கும், இதில் ஒரு H அதில் ஒரு H போட்டுரும். சரியா? அப்போ என்னவா மாறுது? பிரைமரி ஆல்கஹாலாக மாறிடும். இது கூட மறுபடியும் 2 H போடும்போது அந்தது அப்படியே அந்த ஓவை எடுத்துட்டு வாட்டராக போயிடும். ஸோ 1 வாட்டர் 2 வாட்டர் 3 வாட்டர் வெளியே போயிடும். தட்ஸ் ஆல். அப்போ 3 H போடும்போது அதாவது 6 ஹைட்ரஜன் போடும்போது இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பூரா எடுத்துகிட்டு வெளியில் போகும். ஓகேவா? 3 வாட்டரில் 2 வாட்டர் தான் போகும். ஏன்னா 2 ஓதாக இருக்குது. அப்போ 2 வாட்டர் போயிட்டு 2 H அப்படியே சேரும். இப்போ அல்கேனாக மாறிடுச்சு. ஒரு ஆசிட் அல்கேனாக மாறணும்னா HI வித் ரெட் பாஸ்பரஸ். இது பயோமாலிகுலில் வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது 2வது ரியாக்ஷன். அடுத்தது 3வது ரியாக்ஷன். ஸோ ரிடக்ஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். கார்பாக்சில் தொகுதி நீக்க வினை. டீகார்பாக்சிலேஷன். கார்பாக்சில் தொகுதி நீக்க வினை. கார்பாக்சில் தொகுதினா ஒன்றும் இல்லை, CO2வை ரிமூவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கிற வேர்டு வருது அப்படின்னாலே நீங்கள் ஆசிட் எடுத்துட்டு அதை சோடியத்தோடு ரியாக்ட் பண்ணி அதை சோடியம் அசிட்டேட்டாக மாற்றி வச்சுருக்கோம்.
அது கூட CO2 ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ரியேஜன்ட், ஒன்று சோடியம் ஹைட்ராக்சைடு, இன்னொன்று கால்சியம் ஆக்சைடு வித் ஹீட். ஸோ இது நமக்கு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல இருக்கிறது தான் எஸ்கேப். எப்படி பாருங்கள், இங்கே ஒரு NA இருக்குது, இந்த ஓவை சேர்த்து இதை அப்படியே கொண்டு வாங்க, இதோடு சேர்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஒரு NA, இங்கே ஒரு NA, ரெண்டும் சேர்ந்தால் Na2. ஒரு கார்பன் இருக்குது, இங்கேயே 2 ஆக்சிஜன் இருக்குது, இதில் ஒரு ஆக்சிஜன், மொத்தம் 3 ஆக்சிஜன் ப்ளஸ் CH3, ரிமைனிங் ஒரே ஒரு ஹைட்ரஜன் CH4. தட்ஸ் ஆல். இதுதான் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன், ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். இதை அடிக்கடி கேட்குறாங்க, சம்பளம் கூட கேட்பாங்க, கொஞ்சம் படித்து வச்சு. நெக்ஸ்ட் கோல்ட் ரியாக்ஷன், அது நேமிங் ரியாக்ஷன். பெயர் வினைகள் வந்தால் அதையும் மறக்காமல் படிக்கணும். அறிவியல் அறிஞர்களோட பேர் வந்துருச்சு அப்படின்னாலே அதை விடவே கூடாது. கோல்ட்ஸ் ரியாக்ஷன், அதுவும் கோல்பின் மின்னார் பகுத்தல் வினை. கோல் எலக்ட்ராலைசிஸ் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கும் அதே மாதிரியா 2 சோடியம் அசிட்டேட் எடுத்துக்கிறோம். CONA, CH3COONA எடுத்துக்கிட்டு அது கூட எலக்ட்ராலைசிஸ் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை உள்ளே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ராலைசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தேன் ஃபார்ம் ஆகிடும். அதோடு சேர்ந்து 2 CO2 எஸ்கேப் ஆகிடும், ப்ளஸ் சோடியம் வெளியாகும். ஸோ எங்கெங்கே போகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் ஆனோடுக்கு போகும். ஆனோடு அப்படின்னா நீர் மின் வாய். இது கேத்தோடுக்கு போகும், எதிர் மின்வாய். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எப்படி இப்படி போடுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இதை பிரிங்க. CH3 COO மைனஸ் ஆகும், Na ப்ளஸ் ஆகும் பிரியும். சரியா? இதைத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பீக்கரில் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு ஆனோடு கேத்தோடு, ஆனோடு பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோடு நெகட்டிவ் சார்ஜ், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு பேட்டரி மூலமாக எலக்ட்ரிசிட்டியாக உள்ளே பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது உள்ளே தான் என்ன ஃபார்ம் ஆகுது, CH3COO மைனஸும் Na ப்ளஸும் மாறும். இப்போ இந்த இங்கே உள்ள Na ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக எங்கே தான் போகும், கேத்தோட நோக்கி தான் போகும். ரைட்டா? அப்போ CH3COO மைனஸ் எங்கே போகும், ஆனோட நோக்கி தான் போகும். ஸோ ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால தான் CH3COO மைனஸ் என்ன ஆகுது அப்படின்னா 2ஆக பிரிஞ்சிடும். CO2 வெளியே போயிட்டு CH3 மைனஸாக இருக்கும். அது எலக்ட்ரான் லாஸ் பண்ணிவிட்டு CH3 ஆகும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியதும் அதே மாதிரி தான் மாறும். CO2 கொடுத்துட்டு CH3 ஆகவும் மாறும். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஈத்தேனா நமக்கு கிடைக்கிது. இது ரெண்டும் எங்கே தான் போகுது, ஆனோடு. இதுவே கேத்தோடுக்கு Na ப்ளஸ் போதா, அப்போ கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும், ரிடக்ஷன், ஒடுக்க வினை நடக்கும். அப்போ சோடியம் ப்ளஸ்ஸு ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு சோடியமாக மாறும். இதே மாதிரி 2 சோடியம் வந்துன்னா 2 சோடியம் கிடைக்கும். இதுதான் ஹோல் மின்னார் பகுத்தல் வினை. இந்த கொஸ்டின் முக்கியம். ஸோ ஆனோடுக்கு ஏன் போகுது, கேத்தோடுக்கு ஏன் போகுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸை நோக்கி தான் போகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸை நோக்கி தான் போகும். நெக்ஸ்ட் அமோனியாவுடன் வினை. அமோனியாவுடன் வினை, ரியாக்ஷன் வித் அமோனியா. சப்போஸ் ஆசிட் எடுத்துக்கோங்க, அமிலத்தை எடுத்துட்டு அதை கொண்டு போய் அமோனியாவோட போடுங்க. இதில் இது ஆசிட், அதாவது அமிலம். இந்த அமோனியாங்கிறது ஒரு காரம், பேஸு. ஒரு ஆசிடும் பேஸும் சேரும்போது சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் சேரும்போது அப்படியே ஆட் ஆகி ஒரு சால்ட்டாக தான் கிடைக்கும். CH3 C டபுள் பாண்ட் O ONH4+. இதோட நேம் பார்த்தீங்கன்னா அம்மோனியம் அசிட்டேட்.
அப்படியே தமிழ் எழுதிக்க வேண்டியதான். அம்மோனியம் அசிட்டேட். இதை லைட்டாக ஹீட் பண்ணால் வாட்டர் எஸ்கேப் ஆகிடும். ஸோ இந்த NH4லேருந்து 2 ஹச்சும் NH4லேருந்து 2 ஹச்சும் இங்கே இருக்கக்கூடிய ஓவும் சேர்ந்து வெளியே போயிட்டு CH3 C டபுள் பாண்ட் O NH2 அமைடாக மாறும். இந்த அமைடை ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது இந்த ஹச்சுட்டும் இந்த ஓவும் சேர்ந்து வெளியே போயிட்டு சயனைடாக மாறும். ஸோ அப்போது ஆசிட் எடுத்து போய் அமோனியாவோட போட்டால் அமோனியம் அசிட்டேட். அதை ஹீட் பண்ணும்போது ஒரு வாட்டர் போயிட்டு அமைடு, அதை ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது இன்னொரு வாட்டரும் போயிட்டு சயனைடாக மாறும். இந்த கொஸ்டினையும் உங்களுக்கு சம்பளம் கேட்பாங்க. இதைத்தான் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆசிட்டில் பார்க்கும்போது சயனைடை ஹைட்ராலைசிஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக பண்ணால் ஆசிடும், பார்ஷியலாக பண்ணால் அமைடும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்படியே ரிவர்ஸ் ஆகி வச்சு பாருங்கள். இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அதை அப்படியே ரிவர்ஸாக பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் அமோனியா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு போட்டு ஹீட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் P2O5 முன்னிலையில் வெப்பத்தின் விளைவு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா P2O5ங்கிறது ஒரு டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட். டீஹைட்ரேஷன்னா வாட்டரை தூக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நீர் நீக்கும் காரணி, அவ்வளோதான். ஸோ 2 அமிலம் எடுத்துக்கோங்க. CH3 C டபுள் பாண்ட் O OH, அகெயின் CH3 C டபுள் பாண்ட் O OH. இது கூட பாஸ்பரஸ் பென்டாக்சைடு போட்டுக்கோங்க. வித் ஹீட் என்னாகும்? நீரை நீக்கும். கவனிங்க, இங்கேருந்து OH இங்கேருந்து H தூக்கிட்டோம்னா ஆக்சிஜனோட இணைதிறன் 2. ஏற்கனவே ஒரு பாண்ட் இருக்குது, இன்னொரு பாண்ட் இது வந்து அதோட சேர்ந்துக்கணும். இந்த பாண்டு போய் இதோட சேர்ந்துக்கணும். கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? CH3 C டபுள் பாண்ட் O CH3 C டபுள் பாண்ட் O. இந்த 2 பாண்டும் சேர்ந்து இருக்கும். இதுக்கு பேர் தான் அமில நீரிலி. நீர் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ப்ளஸ் வாட்டர், அசிட்டிக் அமில நீரிலி, அசிட்டிக் அன்ஹைட்ரைடு அப்படின்போம். ஸோ இது டீஹைட்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது ரொம்ப முக்கியம், தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் HVEZ. இந்த HVEZ நிறைய டைம் கேட்குறாங்க. HVEZ ரொம்ப 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 முக்கியம். இது ஒரு 3 சயின்டிஸ்டோட நேம். ஹெல்வால்ஹார்ட் ஜெலின்ஸ்கி. ஹெல்வால்ஹார்ட் ஜெலின்ஸ்கி ரியாக்ஷன். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆல்ஃபாவில் ஹேலோஜினேஷன் நடக்கும். ஆல்ஃபா கார்பனில் ஹேலோஜினேஷன் நடக்கும், அவ்வளோதான். அதான் ஆல்ஃபா ஹேலோஜினேஷன். அப்போ ஒரு அஸ்டிக் ஆசிட் எடுத்துக்கிறீங்க. இது கூட அவங்க என்ன போடுறாங்கன்னு பாருங்கள். குளோரின் வித் ரெட் பாஸ்பரஸ், அதோட சேர்ந்து வாட்டர். ரொம்ப சிம்பிள். ஃபங்க்ஷனல் குரூப்பில் எதுவுமே பண்ணாது. அது எந்த கார்பன் இருக்கோ அதுதான் ஆல்ஃபா கார்பன். அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்கு பதிலாக தான் குளோரின் வரப்போகுது. ஸோ அப்போ 2 குளோரின் போட்டிருக்கீங்கன்னா ஒரு குளோரினை சேர்த்துட்டு இன்னொரு குளோரினை கட்சி சிஎலாக தூக்கிடுங்க. ஸோ இப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. CH3 C டபுள் பாண்ட் OH. CH3 வேணா CH2ஆகவும் இன்னொரு ஹெச்சாகவும் வச்சுக்கிட்டு Cl அண்ட் Cl அப்படியே தூக்கிடுங்க. ஒரு Cல ஜாயின் பண்ணிக்கோங்க. Cl and CH2 C double bond OH. That's all. மோனோக்ளோரோஅசிட்டிக் ஆசிட், இதோட பேர் மோனோக்ளோரோ அசிட்டிக் அமிலம். ஸோ மோனோக்ளோரோ அசிட்டிக் அமிலம்னு எழுதிக்கிற வேண்டியதான். ஸோ இது வரைக்கும் நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் படித்து ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பாருங்கள். படிக்கும்போது புரியும், திரும்பவும் எழுதி பார்த்தா மட்டும்தான் மனசில் நிற்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ.